வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸோ ஒரு பக்க கதை படத்தோடைய டீம் தான் நம்மளோட இருந்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பேசலாம். ஓகே சார். ஸோ ஒரு பக்க கதைக்கு நீங்கள் டெக்னிக்கலி ஒர்க் பண்ண விஷயங்கள், மெனக்கிட்ட விஷயங்கள், என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒர்க்குன்னு வந்துட்டா ப்ராப்பராக பண்ணோம்ல, அதுக்காக என்னென்னலாம் பண்ணீங்க? வெரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்டோரி. ஒரு முதல்ல 2 சின்ன பசங்களாக காட்டுறவங்க, அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஆகி அப்புறம் ஒரு குழந்தை வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். மென்டலாக அதில் பயங்கர ஸ்ட்ரகிள் இருக்கும் அதில். ஸோ அந்த ஸ்ட்ரகிளை வந்து நீங்கள் விஷுவலாகவும் காட்டணும். நீங்கள் அப்படியே ஒரே மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதில் யூஸ் பண்ணுற கலர்ஸாக இருக்கட்டும், கேமரா மூமெண்ட்ஸ் மெயினாக நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் போகணும். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குலாம் சிங்கிள் ஷாட் போயிட்டே இருக்கும். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ பண்ணணும்னு பண்ணலை, எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போதே வந்து கண்டினியூஸாக இருக்கும், ப்ரோக்கனாக இல்லாமல் ஒரு ஆக்டிவிட்டி வந்து அப்படியே கண்டினியூஸாக நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதாவது பாலாஜி அவர்கள் படத்தோடைய டைட்டில்லாம் எடுத்தாலே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், சீதக்காதி இருக்கட்டும், ஒரு பக்க கதை, எப்படி இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு கேட்குறது படத்தோட டைட்டில் தான். எல்லாரும் ஃபஸ்ட்டு கேட்குறது அந்த டைட்டில் கேட்ட உடனே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். கேட்ட உடனே படம் பார்த்ததுக்கப்புறம் மெயின் கதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அதோட க்ரக்ஸ் அந்த டைட்டிலில் இருக்கணும்னு யோசிப்பேன். படத்துக்கு வந்து ரொம்ப யோசித்தேன். ஏன்னா படத்தில் எங்கள் யாருக்குமே தெரியாது. அதனால் அட்லீஸ்ட் டைட்டிலாவது கேட்டோன்னே தான் அது அப்படி திரும்பி பார்க்கட்டும் யாராவது, அது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும், அப்படியாவது ஒரு அட்டென்ஷனை கெயின் பண்ணணும்ல. ஒரு அட்டென்ஷனை கெயின் பண்ணுறதுக்காக தான் யோசிச்சது. வெறும் அட்டென்ஷன் கெயின் பண்ணுறதோட மட்டுமே நின்றக்கூடாது. படம் பார்க்கும்போதும் அது கரெக்டாக அந்த கதைக்கு ஆப்டாக இருக்கணும்னு ரொம்ப யோசிச்சேன். நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை பட டைட்டில். ஆனால் லக்கிலி ப்ரொடியூசர் கேட்டோன்னே ஓகேன்ட்டாரு. அப்புறமா படம் பார்த்தோன்னா அது ரீச் ஆகிடுச்சு. ஓகே சார். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க சார், இஃப் யூ கேன் கன்வின்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யூ கேன் டெஃபினெட்லி கன்வின்ஸ் த ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பீயிங் அ ஃப்ரெண்ட், உங்களை வந்து எப்படி இவர் இந்த படத்துக்காக கன்வின்ஸ் பண்ணாரு? இந்த படத்தோட கதை உங்ககிட்ட சொல்லும் போது இருக்கட்டும், இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அந்த மாதிரி. கன்வின்ஸ்லாம் பண்ணல, நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். கதையை சொன்னார். எனக்கு எப்படின்னா பாலாஜி சொல்லும் போதே நடிச்சு தான் சொல்லுவாப்புல. கண்ணெல்லாம் அப்படி பேசாகி ஒரு மாதிரி அதை பர்ஃபார்மன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அப்படியே இதாகிடும், என்கேஜ் ஆகிடும். அதனால் அதெல்லாம் கன்வின்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. படத்துக்கே இல்லை, இந்த படத்துக்கு சுத்தமாகவே இல்லை. ஓகே. ஸோ உங்ககிட்ட சொல்லும் போது எப்படி இருந்தது? இதே மாதிரி தான் அவர் நம்ம அந்த ஹியூமர்லாம் வந்து அவர் சொல்லும்போதே நல்லா ஒர்க் ஆகும். சார் சொல்லும்போதே நம்மளுக்கு செம்மையாக ஒர்க் ஆகும். அண்ட் ஜென்ரலாகவும் அவர் நரேட் பண்ணுறதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சார் கதை சொல்லும்போது சொல்லாமான்னு தெரில, அந்த ஒரு சீனில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒரு லிசர்டோட ஃபோட்டோ வரும், அதுக்கப்புறம் புறாவோட ஃபோட்டோ வரும். எனக்கு அது சொல்லும்போது நான் ஒன்று இமேஜின் பண்ணியிருந்தேன். படத்தில் வரும்போது எனக்கு நான் இமேஜின் பண்ண அதே மாதிரி எனக்கு அது செம்மையாக ஒர்க் ஆச்சு இல்லையா? அந்த நரேட் பண்ண மாதிரியே வந்து விஷுவலாகவும் கொண்டு வந்திருந்தார் சார். இப்போ டைட்டிலுக்கே வந்து சிறந்த ஒரு டிரெக்டர் அப்படின்னா வந்து பாலாஜி தரணிதரன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு சின்னதாக ஒரு சில கிளாசிக் படங்களுடைய டைட்டில் வந்து நான் சொல்கிறேன், இதுக்கு வந்து இப்படி டைட்டில் வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கேம். உங்கள் ஸ்டைலில் நானாக இருந்தால் இப்படி டைட்டில் வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கேம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நாயகன். இல்லை, அந்த கேரக்டர் பேர் வேணால் வைக்கலாம். அந்த படத்துக்கு அந்த கமல் சாரோட கேரக்டர் பேர் வைக்கலாம், ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் தான் அந்த படமே. வேலு நாயக்கர்னு வச்சிடலாம் அப்போ. ஓகே. ஸோ அடுத்து அக்னி நட்சத்திரம். அதுக்கு நான் மணி சாரோட இன்னொரு படம் டைட்டில் வைக்கிறேன், இருவர். வாவ் சூப்பர்ல. ஓகே. கன்னத்தில் முத்தமிட்டால். கடலுக்கு அப்பால். வாவ். முதல்வன். இன்று ஒரு நாள். ஓகே. 96. நினைத்தாலே இனிக்கும். ஓகேவா சார்? நினைத்தாலே இனிக்கும் செம்மையா இருக்குல்ல. ஆக்சுவலி வேற லெவல் சார். சீரியஸா நம்ம வந்து அந்த படத்தோட டைட்டிலை வச்சு அந்த படத்தை பார்த்துருப்போம். பட் அந்த படங்களோட பெயர் சொன்னோன்னே அதுக்கு ஆப்டா ரொம்ப கேட்சியா டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ரொம்ப அழகாக வந்து டைட்டில் சொன்னார் இல்லையா? சூப்பர் சார், வேற லெவல். ஸோ இந்த கேம் வந்து நம்ம செமையாக ஆடி முடிச்சிட்டோம். அதாவது நீங்கள் டீமாக ரொம்ப வருஷமாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க. ப்ரொஃபஷ்னலி இருக்கட்டும், பர்சனலி இருக்கட்டும், உங்களை பற்றி ஒருத்தருக்கு நிறைய தெரியும் இல்லையா? ஸோ பாலாஜி சார் உங்ககிட்ட கேட்குறேன், சார் பற்றி எங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லுங்கள். பார்க்க வந்து அவர் வந்து ஒரு சைலண்ட்டாக காமா ரொம்ப நிதானமான ஒரு அது மாதிரி தான் எடுத்தோன்னே தெரியும், பயங்கரமான அப்சர்வரா. ஆனால் அவருக்குள்ள ஒரு வேல்கனோ கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து இதுக்கான அர்த்தம் என்ன சார்? அது என்னைக்கு வேணாலும் பிரேக் ஆகும், ஆனால் அது இன்னைக்கு தான் பிரேக் ஆகணும் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி சார் அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆமா, அது என்னன்னே தெரியல. அவர் பார்க்கும்போதே ஒரு பயம். இவ்வளோ நேரம் நான் அவங்க எல்லாருக்கூடயும் பேசிட்டு இருக்கேன், அவர் பக்கம் கண்ணு போனாலே எனக்கு பயமா இருக்கு சார். பயத்தில் நீங்க ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்க.
கூட பக்தியும் சேர்த்துக்கோங்க. அவங்க பார்த்தோன்னா ஒரு பயபக்தி வருது. பயபக்தி கரெக்ட் சார். ஸோ உங்க படங்கள்ல வர அந்த காதல் அந்த விஷயம் இருக்கு இல்லையா சார், அது ரொம்ப அழகா இருக்கு. டெஃபினட்டா உங்க லைஃப்லயும் அப்படி ஒரு காதல் இருந்திருக்கணும் இல்லையா? இது நான் கேட்டேன், படம் பார்த்துட்டு நான் கேட்டேன் சார். என்ன இருந்திருக்கணும் இல்லையா சார்? எல்லாருமே ஸ்கூல் டேஸில் வந்து ஏதாவது ஒரு க்ரஷ் இருந்திருக்கும், இல்லை காலேஜ் டேஸில் ஏதாவது ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அதெல்லாம் எனக்கும் இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது தான். பட் இந்த பர்டிகுலர் கதை வந்து எனக்கே தெரியாதது நடந்துட்டு இருக்குன்னு ஸ்கூல் டேஸில். இப்போ நான் கடைசியாக ஸ்கூல் ரீயூனியன் நடக்கும்போது அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படத்தில் வர்ற ராம் கேரக்டர் மாதிரி ஒரு பையன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். ஏன்னா அது கேட்கும்போது எனக்கு அப்போ 38-39 வயசு எனக்கு. ஸோ அப்போ எனக்கு கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது, அந்த வயசில் ஒரு பையன் அப்படி இருக்கிறானே அப்படின்னு. ஸோ அதுதான் படமாக எடுக்கப்பட்டது. என்னுடைய இதை வந்து எடுக்கலை. எனக்கு சீரியஸ் லவ் வந்ததெல்லாம் ரொம்ப லேட், 25 வயசில் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த படத்துல வந்து ஒரு கவிதை வந்து எழுதியிருப்பாரு இல்லையா விஜய் சேதுபதி அவர்கள் எழுதுற மாதிரி, அந்த கவிதை யாரோடது? சரி, அந்த கவிதை வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்கூல் பையன் எழுதின கவிதை மாதிரி இருக்கணும். அதில் ஒரு உண்மை இருக்கணும், ஆனால் இன்னசென்ஸ் இருக்கணும். இன்னசென்ஸ் இருக்கணும். இப்போ படிக்கும்போது ஒரு சின்ன சிரிப்பு வரும்ல, அந்த வயசில் நம்ம இப்படிலாம் எழுதியிருக்கோம். ஏன்னா அந்த வயசுக்கு ஒரு தாட் இருக்கும், அது வரணும். ஆனால் நான் அந்த வயசில் கவிதையில் நான் எழுதுனது கிடையாது. எனக்கு இப்போ எழுதும் போது ரொம்ப இப்போ இந்த வயசில் எழுதுகிற மாதிரியே வந்தது. ஆனால் பாலாஜி வந்து காலேஜ் படிக்கும் போதே சின்ன வயசு கவிதைகள்லாம் ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்காப்புல. கேட்டால் அப்போ எனக்கு சிரிப்பு வரல, கொஞ்சம் தள்ளி போன அப்புறம் நான் பயங்கரமாக சிரிச்சிருக்கேன். அப்புறம் சொல்லி அதை பற்றி கிண்டல்லாம் அடிப்போம், நல்லா இருக்கும். அந்த கவிதை எழுதுனது வந்து நீங்களா சார்? எல்லா கவிதையும். ஓ மை காட். அதிலே வருமே, டைட்டிலே வரும். சார் ஒரு வாட்டி அந்த கவிதை எங்களுக்காக இப்போ. பெண்ணே நீ என்ன அலைப்பாயும் கடலா, உன் அடுத்த அலைக்கு என் மனம் இயங்குகிறது. கியூட் கியூட் கியூட். ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி எழுதுறது, ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது எழுதி கொடுக்குறது. இப்போ ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணா, அப்போ வந்து அந்த அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதி கொடுறா ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு. கீதா மனக்கதவை திறக்கும் கீதா, இந்த மாதிரிலாம் எழுதுறது. அப்புறமா சோஷியல் 96ல் இருக்கு அது இருக்குது. அப்புறம் சோஷியல் அவேர்னஸ்க்காக மற்ற அப்போ நமக்கு என்ன, இமைகள் முட்டி கொண்டால் கண்ணுக்கு லாபம், இரு மதத்தினர் முட்டி கொண்டால் யாருக்கு லாபம். ஓ மை காட்.